பொசிஷன்ல நான் அடிக்கிறேன் அப்படின்னா கண்ணாடியை பார்த்துட்டு இது பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது பிளாட். ஏசி வெல்டிங் மிஷின் என்ன, டிசி வெல்டிங் மிஷின் என்ன, வெல்டிங் ராட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு வெல்டிங் ராடு நம்ம அடிக்கணுங்க. நான் இந்த பொசிஷன்ல வெல்டிங் அடிச்சுட்டு போனோம். சோ இது ஓவர் ஹெட். ஒரு பி ஸ்டூடெண்ட், ஒரு டிஎம்இ மெக்கானிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ஒரு ஐடிஐல வெல்டர் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தாராளமா புரியும். பொதுவாகவே ஏசி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏசி கரண்ட்ல இந்த வெல்டிங் ராடை பயன்படுத்தலாம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் ரொம்ப நாளா கேட்ட கேள்வி, ஏசி வெல்டிங் மிஷின் என்ன, டிசி வெல்டிங் மிஷின் என்ன, ஒருவேளை நம்ம யூஸ் பண்ற ஏசி வெல்டிங் மிஷின்ல இருந்து அவுட்புட் டிசி தான் வருதா, அப்புறம் வெல்டிங் ராடுனா என்ன, வெல்டிங் ராட்ல எத்தனை டைப் இருக்கு, எந்தெந்த மெட்டீரியலுக்கு எந்தெந்த வெல்டிங் ராடு யூஸ் பண்ணணும், இப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு அதுல ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை தான் இந்த பதிவு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வெல்டிங் நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, வெல்டருங்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாத இருக்கலாம். சோ அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். பிகினிங்ல இருக்கக்கூடிய வெல்டர்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ கண்டென்ட் குள்ள போயிடலாமா? இப்போ பொதுவா நான் எடுத்துக்கிட்ட வெல்டிங் மிஷின் ஏசி வெல்டிங் மிஷின். இந்த ஏசி வெல்டிங் மிஷின்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெல்டிங் ராடு இதோ நம்ம கையில இருக்கு. இந்த வெல்டிங் ராடுல எல்லாம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துலாம். இப்போ உங்களுக்கு தெரியுது E6013 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த E6013 என்ன, அப்புறம் பொதுவா வெல்டிங் ராட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு வெல்டிங் ராடு நம்ம அடிக்கணுங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எம்எஸ் இந்த மாதிரி ஆங்கிள், பட்டை, பிளேட், இந்த மாதிரியான மெட்டீரியல்க்குலாம் நம்ம இரும்பு வெல்டிங் ராடை யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை நம்ம வந்து கேஸ்டைன் பாடி, அதாவது கேஸ்டைன் பாடியில வெல்டிங் அடிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கேஸ்டைன் ராட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை எஸ்எஸ் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி எஸ்எஸ் வெல்டிங் ராட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் இரும்புல வெல்டிங் அடிக்கலாம்னு சொன்னேன். இந்த மாதிரி இரும்புல நீங்க உடனே நினைச்சுப்பீங்க, இந்த வெல்டிங் ராட் எடுத்துட்டு போய் எந்த இரும்புல வேணாலும் நம்ம வெல்டிங் அடிக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்பீங்க. அங்கதான் நீங்க எல்லாம் ஒரு தப்பு பண்ணுவீங்க. வெல்டிங் ராட்ல இந்த சிம்பிள் போட்டுருக்காங்களா, இதை பத்தி நான் சொன்னேன் இல்லையா? சோ இந்த வெல்டிங் ராட்ல இந்த சிம்பிள் கொடுத்திருக்காங்கல்ல, இதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இந்த வெல்டிங் ராடை எது எதுலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு நீங்க வருவீங்க. நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, வெல்டிங் ராடோட டெஃபினேஷன்ஸ் இங்க வாங்க, கொஞ்சம் பக்கத்துல வாங்க. இந்த E6013ல இந்த 10 கேஜி வெல்டிங் ராட தான் பெரும்பான்மையான வெல்டிங் ஒர்க் ஷாப்ல யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? பெரும்பான்மையான வெல்டிங் ஒர்க் ஷாப்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த வெல்டிங் ராடுக்கான டெஃபினேஷன்ஸ் தான் நான் இப்ப எடுத்திருக்கேன். இது வந்து ஆஸ் யூசுவலா தமிழ்நாட்டுல என்னோட ஒர்க் ஷாப்ல மட்டும் கிடையாதுங்க, எல்லா இடத்துலயும் பெரும்பான்மையா இந்த வெல்டிங் ராட தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஆல் பொசிஷன் வெல்டிங் ராடு. இப்போ இந்த வெல்டிங் ராட பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம டாபிக்ல வெல்டிங் ராட் டெஃபினேஷன் கொடுத்திருக்கோம். இந்த இடத்துல ஃப்ளக்ஸ் கொடுத்திருக்கோம், இந்த இடத்துல மெஷின் கரண்ட் ஆம்பியர்ஸ் கொடுத்திருக்கோம். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, இது இந்த டாபிக்கே உங்களுக்கு புரியாது. இப்ப இந்த டாபிக்கை நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வந்து வெல்டிங் ராட்ல உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த வெல்டிங் ராட்ல E6013 போட்டிருக்கு. இங்க காட்டுறேன். E6013 தெரியுதா? E6013 அப்படிங்கிறது போட்டிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த இடத்துல E6013 6013 போட்டிருக்கேன். இந்த வெல்டிங் ராட்ல 6013 எழுதிருக்குல, அதுக்கான மீனிங் பாருங்க. E அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, எலக்ட்ராட். அதாவது இது வந்து எலக்ட்ரான் இதுல பாஸ் ஆகுது, நம்ம வெல்டிங் பண்றோம். சோ அது எலக்ட்ராடுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் E. அடுத்தது 60. இந்த 60 அப்படிங்கிறது என்னன்னா மினிமம் டென்ஸ்டைல் ஸ்ட்ரெங்த். மினிமம் டென்ஸ்டைல் ஸ்ட்ரெங்த் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம வந்து கிலோ பவுண்ட் ஸ்கொயர் இன்ச்னு எடுத்துக்கலாம். பொதுவா இந்த மாதிரியான இரும்பு மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, இந்த இரும்பு மெட்டீரியல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேடு பிரிப்பாங்க. அந்த கிரேடு வந்து பாத்தீங்கன்னா 40, 60, அதை விட்டீங்கன்னா 70, 80 இந்த மாதிரி கிரேடு பிரிப்பாங்க. அதுல 60 அதாவது மினிமம் டென்ஷன் ஸ்ட்ரெங்த் கிட்டத்தட்ட 60,000 கிலோ பவுண்ட் ஸ்கொயர் இன்ச். இந்த ரேஷியோல இருக்கக்கூடிய இரும்புல மட்டும்தான் இந்த வெல்டிங் ராடை பயன்படுத்தணும். ஓகேவா? நீங்க வந்து 70, 80 எல்லாம் போகுது அப்படின்னா, இரும்போட கிரேடு 70, 80 எல்லாம் போகுதுன்னா அதுக்கு வந்து வெல்டிங் ராடு வேற இருக்குதோ இருக்கு பாருங்க, E7018 இருக்கு பாருங்க. சோ இந்த மாதிரி வெல்டிங் ராட்ஸை பயன்படுத்தணும். இப்போ 60னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 60 அப்படிங்கிறது 60,000 கிலோ பவுண்ட் ஸ்கொயர் இன்ச் மினிமம் ரேஷியோல இருக்கக்கூடிய இரும்புல இந்த வெல்டிங் ராடை பயன்படுத்தணும். அடுத்ததா இருக்கிறது இந்த 1. இந்த 1 வந்து பாத்தீங்கன்னா பொசிஷனுங்க. ஃபர்ஸ்ட் வெல்டிங் ராடை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க. இப்போ ஒரு வெல்டிங் ராடை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க இருந்து இருக்கியா 8 மாதிரில இருந்து. இப்ப பாருங்க, இந்த பொசிஷன்ல நான் அடிக்கிறேன் அப்படின்னா கண்ணாடியை பார்த்துட்டு இந்த பொசிஷன்ல நான் அடிக்கிறேன் அப்படின்னா இது பிளாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது பிளாட். அடுத்தது வெர்டிகல். வெர்டிகல் அப்படிங்கும்போது பணியானது இப்படி இருக்கும். ஜாப் வந்து இந்த பொசிஷன்ல இருக்கும். நான் இந்த பொசிஷன்ல வெல்டிங் எடுத்துட்டு போவேன். இது வெர்டிகல். அடுத்தது ஹரிசாண்டல். ஹரிசாண்டல் அப்படிங்கிறது ஜாப் ஆனது இப்படி இருக்கும். சோ ஹரிசாண்டல்ல நான் இந்த பொசிஷன்ல வெல்டிங் அடிச்சுட்டு வருவேன். சோ இது வந்து ஹரிசாண்டல். அடுத்தது ஓவர் ஹெட். ஓவர் ஹெட் அப்படிங்கும்போது தலைக்கு மேல ஜாப் இருக்கும். நான் இந்த பொசிஷன்ல வெல்டிங் அடிச்சுட்டு போகணும். சோ இது ஓவர் ஹெட். இந்த 4 பொசிஷன்லயுமே இந்த வெல்டிங் ராடை பயன்படுத்தலாம். அதுக்கான ஒரு சிம்பிள் தான் இந்த 1 அப்படிங்கிறது. இங்க வாங்க. இந்த 1 அப்படிங்கிறது நான் இங்க எழுதிருக்கேன் பாருங்க. 1 அப்படிங்கிறது ஆல் பொசிஷன், பிளாட், ஹரிசாண்டல், வெர்டிகல், ஓவர் ஹெட். 4 எழுதிட்டேன்னா இப்போ இந்த 3 லாஸ்டா E6013ல இந்த 3 வந்து நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். இந்த 3 அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா பிளக்ஸ் அண்ட் கரண்ட் அண்ட் பொலாரிட்டி. இப்போ பிளக்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த வெல்டிங் ராடு மேல இந்த ஒயிட் கலர்ல ஒரு மாவு மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இங்க கொஞ்சம் பக்கத்துல காட்டுங்க. இந்த பிளக்ஸ் தான் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பிளக்ஸ், அடுத்தது கரண்ட், அடுத்தது பொலாரிட்டி. இந்த பிளக்ஸ் அப்படிங்கிறது எந்த மெட்டீரியலால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா
ஹை டைட்டானியம் பொட்டாசியம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல்ல செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது கரண்ட். கரண்ட் அப்படிங்கும் போது இதுக்கு இந்த வெல்டிங் ராடை நம்ம வந்து ஏசி கரண்ட்லயும் பயன்படுத்தலாம். ஏசி அப்படிங்கும் போது இந்த மீட்டரை காட்டேன். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ் பர்பஸ்ல நம்ம ஏசி கரண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பொதுவாகவே ஏசி தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஏசி கரண்ட்ல இந்த வெல்டிங் ராடை பயன்படுத்தலாம். அடுத்தது டிசி கரண்ட்ல இந்த வெல்டிங் ராடை பயன்படுத்தலாம். அப்புறம் பொலாரிட்டி மீன்ஸ் துருவ மாற்று. அதாவது இந்த வெல்டிங் மிஷின்ல கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. இது பொதுவா பிளஸ் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ஹோல்டர் செக்ஷன்ஸை மாட்டுவோம். இந்த மைனஸ் அப்படிங்கிறது எர்த் செக்ஷனா இருக்கும். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்ல அப்படியே மாத்துறது. அதாவது இந்த மைனஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோல்டர் செக்ஷனையும், இந்த பிளஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எர்த் செக்ஷனையும் கொடுத்து வெல்டிங் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி விஷயங்கள்ல கூட இந்த வெல்டிங் ராடை பயன்படுத்தலாம். சோ இந்த வெல்டிங் ராடை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு யூஸ், யார் வேணாலும் பயன்படுத்தலாம். பிகினர்ஸ் முக்கியமா வேலை கத்துக்கிறவங்க இந்த மாதிரி வெல்டிங் ராட்ல தான் கத்துக்க முடியும். அதனாலதான் 6013 பெரும்பான்மையா எல்லா ஒர்க் ஷாப்லயும் யூஸ் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வெல்டிங் ராடு எதுக்கு நம்ம போய் ஒரு லோக்கல்ல இருக்க ஒரு பெட்டி கடையில போய் பக்கத்துல இருக்க ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப் ஒரு கடையில போய் கேட்டீங்கன்னா கூட இந்த வெல்டிங் ராட் தான் கொடுப்பாங்க. அதுக்கு காரணம் இப்போ நான் சொன்ன இது எல்லா பொசிஷன்ஸ்லயுமே எல்லா விஷயத்திலுமே இந்த வெல்டிங் ராடை பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாம ஹை டென்சிட்டி கிட்டத்தட்ட வந்து மினிமம் டென்ஷன் ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட 60,000 கிலோ ஸ்கொயர் இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சோ அதுலயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் இந்த வெல்டிங் ராடு எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு. இப்ப மேல இன்னும் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் E7018 ஒன்னு கொடுத்துருப்பேன், E6010 ஒன்னு கொடுத்துருப்பேன். சோ இந்த வெல்டிங் ராட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரா இருக்கும். பெரிய பெரிய சிட்டி லெவல்ல இருக்கக்கூடிய வெல்டிங் ஒர்க் ஷாப் இல்ல வெல்டிங் அந்த மெட்டீரியல் கிடைக்கிற இடத்துல தான் இந்த வெல்டிங் ராட் எல்லாம் கிடைக்கும். அதுவே இந்த ஃபர்ஸ்ட் வெல்டிங் ராடு எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நான் இந்த காரணங்கள்லாம் சொன்னேன்ல இப்போ, அதனால கிடைக்கும். இப்போ ஒருவேளை E7018 இருக்கு, இதுக்கு என்னோட டெஃபினேஷன் நீ இப்ப இதுக்கு சொல்லிட்ட, இதெல்லாம் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த E அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ராட் தான். இந்த 17 இருக்குல்ல, இங்க நான் 60 போட்டுருக்கேன்ல, இந்த 70 இந்த இடத்துல போட்டீங்கன்னா 70, அதாவது 70,000 மினிமம் டென்ஷன் ஸ்ட்ரென்த் கிலோ பவுண்ட் ஸ்கொயர் இன்ச், 70,000 கிலோ பவுண்ட் ஸ்கொயர் இன்ச். ஓகேவா? இந்த ஒன்னு மறுபடியும் பாருங்க, ஆல் பொசிஷன்ல இந்த ஒன்னு வந்துருது. சோ ஆல் பொசிஷன் பிளாட் ஹரிசாண்டல் வெர்டிகல் ஓவர்ஹெட் வந்துருது. ஓகேவா? இப்போ அடுத்தது இந்த இடத்துல 8 இருக்கு, இந்த இடத்துல 3 இருக்கு. இந்த வெல்டிங் ராடுக்கு 3 இருக்கு, இந்த இடத்துல 7018ல 8 இருக்கு. இந்த 8 அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, நான் கொடுத்துருக்கேன் பாருங்க, அயன் பவுடர் லோ ஹைட்ரஜன் ஏசிஆர் டிசிஇபி. இந்த இடத்துல தான் நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த பிளக்ஸ் இருக்கு இல்லையா, இது மேல யூஸ் பண்ணப்பட்டிருக்க பிளக்ஸ், இந்த பிளக்ஸ் இந்த E6013க்கு மாறுபடுது பாருங்க, முற்றிலும் மாறுபடுது பாருங்க. இங்க பாருங்க, அயன் பவுடர் லோ ஹைட்ரஜன் அந்த மெட்டீரியலால இந்த பிளக்ஸ் செஞ்சிருக்காங்க. ரெண்டாவது இதுல யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் ஏசிஆர் டிசிஇபி. அதாவது ஏசி அப்படின்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஏசி மிஷின்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த வெல்டிங் ராட. அதாவது இந்த மிஷின்ல இல்ல, ஏசி பெரிய மிஷின், இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வெல்டிங் மிஷின்ஸ்ல நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ டிசிஇபி அப்படின்னா என்ன அப்படின்னா டைரக்ட் கரண்ட் எலக்ட்ராட் பாசிட்டிவ். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இதை வந்து ஒரு டிசி மிஷினா நினைச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒரு டிசி மிஷினா நினைச்சுக்கோங்க. இப்ப இந்த இடத்துல வந்து பிளஸ் போட்டுருக்குல்ல, இந்த பிளஸ்ல தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹோல்டர் செக்ஷனை மாட்டுவோம். இந்த 7018 வெல்டிங் ராட இந்த மாதிரி பிளஸ் செக்ஷன்ல மட்டும்தான் மாட்ட முடியும். அதுவே நீங்க இந்த 6013ல எல்லா பொசிஷன்லயும் மாட்டலாம், எதுல வேணாலும் மாட்டலாம் அப்படிங்கிற ஒரு பொலாரிட்டி சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம்னு இருந்துச்சு. ஆனா E7018ல அந்த மாதிரி கிடையாது. ஒன்லி ஃபார் டிசிஇபி. டிசிஇபினா இந்த இடத்துல கவனிங்க, டிசிஇபி டைரக்ட் கரண்ட் எலக்ட்ராட் பாசிட்டிவ். பாசிட்டிவ் செக்ஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, இந்த பிளஸ் போட்டிருக்கு இல்லையா வெல்டிங் மிஷின்ல, இதுல மட்டும்தான் நம்ம இந்த வெல்டிங் ராட பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது. இப்போ அடுத்ததா ஒண்ணு போட்டிருக்கு பாருங்க, E6010 போட்டிருக்கு பாருங்க. மறுபடியும் முதல்ல இருந்து E அப்படிங்கிறது எலக்ட்ராடு, 60 அப்படிங்கிறது மினிமம் டென்ஷன் ஸ்ட்ரென்த் 60,000 கிலோ பவுண்ட் ஸ்கொயர் இன்ச்சுக்குள்ள நம்ம இதை பயன்படுத்த முடியும். 1 அப்படிங்கிறது ஆல் பொசிஷன்ஸ், நீங்க எதுல வேணாலும் இதை பயன்படுத்த முடியும். பொசிஷன் நீங்க ஓவர் ஹெட், பிளாட், வெர்டிகல், ஹரிசாண்டல் எதுல வேணாலும் இதை பயன்படுத்திக்க முடியும். கடைசியா 0, இந்த 0ல தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம 3, அதாவது 6013ல 3 நீங்க வந்திருக்கு, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 6010 வந்துருக்கு. அப்போ இந்த 3 வராது, இங்க 0 வரும். அப்போ இந்த 0 இந்த இடத்துல பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா இதுல 0 இருக்கு. இப்ப இந்த இடத்துல 0க்கு நான் என்ன போட்டிருக்கேன், செல்லுலாஸ் சோடியம் பிளஸ் டிசிஇபின்னு போட்டிருக்கேன். அப்போ டிசிஇபினா என்ன, டைரக்ட் கரண்ட் எலக்ட்ராட் பாசிட்டிவ். இந்த மாதிரியான மிஷின்ல இந்த வெல்டிங் ராட நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது இந்த இடத்துல நான் ஏசின்னு போட்டிருக்கேன்ல, ஏசினா ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல யூஸ் பண்ற வெல்டிங் ராட்ஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது 6010 வெல்டிங் ராட வந்து நம்ம ஏசி கரண்ட்ல யூஸ் பண்ண முடியாது. அப்ப டைரக்ட் கரண்ட் ஒண்ணு மட்டும் தான் அதுல யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் டிசிஇபின்னு போட்டிருக்கேன். சரி, ஓகேப்பா, இதெல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு புரியுது. இந்த ஃபார்முலா நீ இதெல்லாம் எழுதிருக்கல, இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு, இந்த விஷயம் உனக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க. வெல்டிங் ராட்ல கொடுத்துருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை வந்து நீங்க இன்டர்நெட்ல போட்டு சர்ச் பண்ணீங்கனாலே இதை பத்தின டீடைல்ஸ் ஃபுல்லாமே வரும். நிறைய நண்பர்களுக்கு இதை புரிஞ்சுக்க முடியாது, என்ன சொல்ல வராங்க. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிசிஇபின்னு போட்டிருக்காங்க, ஒண்ணு இல்ல 6013ல இந்த 3 அப்படிங்கிற சிம்பிளுக்கு நேரா பாத்தீங்கன்னா ஹை டைட்டானியம் பொட்டாசியம் மைனஸ் ஈக்குவல் டு ஏசிஆர் டிசிஇஎன் டிசிஇபின்னு போட்டிருக்காங்க. இப்படின்னா என்ன, இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும்ல, அதான் உங்களுக்கு வந்து நான் கிளியர் கட்டா சொல்லி தரேன். ஓகேவா? இந்த விஷயங்கள் எப்ப வரும் அப்படின்னா ஒரு பிஇ ஸ்டூடெண்ட், ஒரு டிஎம்இ மெக்கானிக்கல் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், ஒரு ஐடிஐல வெல்டர் எடுத்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தாராளமா புரியும். ஓகேங்களா? நாளைக்கு நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா உங்கள்ட்ட இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒரு வெல்டிங் ராட், அதாவது இது வந்து காமன் வெல்டிங் ராட்,
E6013 காமன், எல்லா இடத்துலயும் இந்த வெல்டிங் ராட் கிடைக்கும், ஈஸியா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். மத்த வெல்டிங் ராட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சிட்டி லெவல்ல இருக்கக்கூடிய இடம், கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும்ல, இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியா, அந்த மாதிரி ஏரியாக்கள்ல மட்டும் தான் மத்த வெல்டிங் ராட் எல்லாம் ஈஸியா அவைலபிளா இருக்கும். பட் இந்த E6013 ரொம்ப ஈஸியா கிடைக்கும். சோ இதை வந்து கேட்பாங்க, இதுல போட்டிருக்கு இல்லையா E6013, இதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பி ஸ்டூடெண்ட் கேட்டாலோ, ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல கேக்குறாங்க அப்படின்னா இதுக்கு நீங்க ஈஸியா பதில் சொல்லலாம். இ அப்படிங்கிறது எலக்ட்ராடுங்க, 60 அப்படிங்கிறது மினிமம் டென்சைல் ஸ்ட்ரென்த், அதாவது ஒரு இரும்போட அடர்த்தி, அதை தான் நம்ம வந்து சொல்றோம். அடுத்தது 1 அப்படிங்கிறது ஆல் பொசிஷன், இந்த பொசிஷன் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல் பொசிஷன் அப்படிங்கிறது பிளாட், வெர்டிகல், ஹாரிசான்டல், ஓவர்ஹெட். அடுத்தது 3 அப்படிங்கிறது ஃப்ளக்ஸ், கரண்ட் அண்ட் பொலாரிட்டி. இது மூணுத்தையும் நீங்க சொன்னீங்க அப்படின்னாலே நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வெல்டிங் ராட எதுக்கு நம்ம எப்படி இந்த, அதாவது இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஒருவேளை இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் இதை வந்து பக்கத்துல போஸ்ட்ல காட்டுறேன், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பார்த்துல இதை வந்து கொஞ்சம் கிளியரா காட்டு. இதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பொதுவா இந்த வெல்டிங் ராட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கு தான் நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த வெல்டிங் ராட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா இரும்பு, பட்டை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பயன்படுத்தலாம். ஒருவேளை ஹை டென்ஷன், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசிபி, இல்ல வந்து பெரிய பெரிய கிரேன், இந்த மாதிரி விஷயங்கள் இந்த வெல்டிங் ராட பயன்படுத்தலாமா, இந்த மிஷினை பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்த முடியாது. ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கு ரெக்டிஃபயர் இருக்கு, நிறைய வெல்டிங் மிஷின்ஸ் இருக்கு. வெல்டிங் ராட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, 7018 சொல்லியிருக்கேன் பாருங்க, கிட்டத்தட்ட 70,000 கிலோ பவுண்ட் ஸ்கொயர் இன்ச் மினிமம் டென்ஷன் ஸ்ட்ரெங்த்ல இருக்க வெல்டிங் ராட கொண்டு போய் தான் நம்ம அடிக்கணும். ஏன்னா அது ஓவர்லோடு, சாதாரணமான வெல்டிங் ராட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரியும்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? இந்த பதிவை மறக்காம இன்னொரு வெல்டிங் கத்துக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வெல்டிங்ல ஆரம்ப நிலைமையில இருக்கிற நண்பர்கள் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. பொதுவா இந்த மாதிரி வெல்டிங், இந்த இரும்புல வந்து இரும்பு வெல்டிங் ராட நம்ம பயன்படுத்துறோம். இந்த மாதிரி கேஸ்டிங் வெல்டிங் ராட நம்ம பயன்படுத்தலாமானா கூடாதுங்க. காரணம் என்னன்னா இதோட மெட்டீரியல் வேற. கொஞ்சம் பாத்துருவாங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா கேஸ்டைன் வெல்டிங் ராடு, கருப்பு கலர்ல இருக்குல்ல, இது கேஸ்டைன் வெல்டிங் ராடு. இது வந்து பாத்தீங்கன்னா அயன் இரும்பு வெல்டிங் ராடு. இதோட மெட்டீரியல்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி நம்ம மாத்தி யூஸ் பண்ண முடியாது. இது பாத்தீங்கன்னா எஸ்எஸ் வெல்டிங் ராடு. இதோட மெட்டீரியல் பாருங்க, ரொம்ப வெள்ளையா இருக்கு பாருங்க. சோ இது எஸ்எஸ் வெல்டிங் ராடு. சோ எந்தெந்த மெட்டீரியலுக்கு எந்தெந்த வெல்டிங் ராடுன்னு இருக்கு. இப்போ நீங்க வந்து இரும்புல, அதாவது தேனிரும்புன்னு சொல்லுவாங்க, எம்எஸ் மெயில்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்க, அதுல 60,000 பவுண்ட் ஸ்கொயர் இன்ச்சுக்குள்ள இருக்கக்கூடிய மினிமம் டென்சைல் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த E6013 நீங்க பயன்படுத்தலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல பார்ப்போம். பாய்.